லா செட் இன்டு மோஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ இந்த பெண் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு அந்த பாலியல் பலாத்காரம் முடிஞ்சு, அந்த பாலியல் பலாத்காரத்துக்கு முன்னாடி காதலன் வந்து விரட்டப்படுகிறான். காதலன் வந்து அது 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு வாட்ச்மேனை கூட்டிகிட்டு வந்தோ அல்லது நண்பர்களை கூட்டிகிட்டு வந்தோ அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணலை. இதில் ஹிண்ட்ஸ் என்னென்னா, அந்த பாலியல் பலாத்காரத்துக்கு பிறகு அவன் சொன்ன வார்த்தை, அந்த சார் வருவார், அவர்கிட்டையும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிடு, நான் கூப்பிடும் போது வர வேண்டும். இந்த 2 டிமாண்டு தான் வந்து அந்த பொண்ணை வந்து கோட்டூர்புரம் காவல் நிலையம் தான் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு பத்மதேவி உமன் இன்ஸ்பெக்டர், ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கால பத்மதேவி என்கிட்ட ஒரு உமன் இன்ஸ்பெக்டர் வாங்கி அதை செக்ஷன் 76, 77 அது புதிதாக போடப்பட்ட செக்ஷனில் போடுறாங்க. கண்டிப்பாக மனு கொடுத்தவர்கிட்ட ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும், இன்னொரு காப்பியை வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், இன்னொரு காப்பியை வந்து கோர்ட்டுக்கு அனுப்பணும், ஒரு காப்பி வந்து கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்து எஸ்சிஆர்பி ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவுக்கு அனுப்பணும். இந்த 5 காப்பிகள் வந்து இந்த 5 ஏஜென்சிக்கு போய் சேரும்னீங்களா. இதில் ஏதோ ஒரு ஏஜென்சினா கம்ப்யூட்டர் ஏஜென்சி எப்படியாவது இந்த எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும் அப்படின்ட்டு எல்லோருமே வந்து முனைப்போடு இருக்கிற போது அதில் வந்து ஒரு 2 பேர் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேர் வந்து விசாரித்தா தான் நீங்கள் வந்து யார் இந்த எஃப்ஐஆரை வந்து லீக் பண்ணாங்க. வாழ்க்கையிலே முதல்ல எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டது இந்த வழக்கு தான். யாரெல்லாம் வந்து இந்த நம்ம டவர் லொக்கேஷன் போட்டு யாரெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் பர்டிகுலர் அந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பெண் வந்து என்ஜினியரிங் காலேஜுடைய கடைசி பில்டிங்கில் ஓரமாகி உட்காந்து காதலனோடு பேசியிருந்தார். அங்கேருந்து பிடபிள்யூ பில்டிங் ஒன்று பயன்படாத பழைய ஒரு பில்டிங்கில் இருட்டான இடத்துக்கு அழைத்து சென்றார். இதுக்கு நடுவில் வந்து அந்த பெண்ணை வந்து இந்த டீம் எல்லாருமே போய் மீண்டும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் அந்த பையனையும் விசாரிக்கிறாங்க, இந்த காதலனையும் விசாரிக்கிறாங்க. இந்த காதலி 2 பேரையுமே வந்து மீண்டும் வந்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்கிறார். அப்போ அந்த பெண் வந்து பல்வேறு உண்மைகளை சொல்லியிருக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து முன்னாடியே வந்து திரு பொன்முடி அவர்கள் வந்து சரியாக செயல்படவில்லை என்றோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசு அவரை நீக்கி கோவிச்செழியன் என்பவரே வந்து இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிச்சிருக்கு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பல்கலைக்கழகத்துக்கு போதிய செக்யூரிட்டி அடுத்த மாதத்துக்குள்ளே நாங்கள் நியமிச்சிருவோம் அப்படின்னு இப்போ தான் சொல்கிறாரு. அதாவது ஒரு சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்தது. அப்போ நாங்கள் 6 முறை நாங்கள் தான் முதலமைச்சராக இருந்தோம். మీరు తిరుపతికి పోయి వస్తూ ఉన్నారు కదా, అక్కడ సెక్యూరిటీ రిక్రూట్మెంట్ చేసి సెపరేట్ టెంపుల్ సెక్యూరిటీ ఉంటారు కదా, ఇక్కడ ఎందుకు క్రియేట్ చేయలేదు మీరు చెప్పండి, నేను తెలుగులో మాట్లాడుతున్నా. చంద్రబాబు గారు சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் காவல்துறையின் முன்னாள் உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. யார் இந்த சார் அப்படிங்கிற விஷயம் ட்ரெண்ட் ஆகுது. எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம், இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒருத்தர் நுழையிறார் அப்படிங்கும்போது அதற்கான சரியான பாதுகாப்பு இல்லையா? இன்னொன்று 57-60 கேமரா இருக்குன்னு சொல்கிறாங்க, சிசிடிவி, அதெல்லாம் வேலை செய்யலையா? இதுக்கான பதில்களை எதுவுமே வரலையா சார்? ஏன், எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போகிறாங்க சார்? அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த பாலியல் பலாத்கார வழக்கு தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை நடத்தியிருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி மாலை இந்த சம்பவம் வந்து மாலை 7:30 8:30 மணிக்கு வரைக்கும் நடந்து முடிகிறது. ஒரு 2ஆம் வகுப்பு பிஇ படிக்கிற மாணவி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு விட்டார். எதிரி யார் என்று தெரியாத நிலை. அப்போ வந்து இந்த நிகழ்வு எப்போ போலீஸ்க்கு வருது, நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு முக்கியமான டெக்னிக்கல் பாயிண்ட் என்னென்னா, லா செட் இன்டு மோஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது டெக்னிக்கலி போலீஸோடைய இது. எப்போ லா வந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கும், ஒரு விசாரணையை தொடங்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து இந்த ஊடகத்தின் வழியாக வந்து எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர், எல்லா போலீஸ் ஆஃபீஸர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள்லாம் பார்க்குறாங்க. லா செட்டில்டு மோஷன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மனுதாரர் வந்து மனு கொடுக்கணும். அப்போ இந்த பெண் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா,
இந்த பொண்ணு அந்த பாலியல் பலாத்காரம் அந்த பாலியல் பலாத்காரத்துக்கு முன்னாடி காதலன் வந்து விரட்டப்படுகிறான். காதலன் வந்து அது 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு வாட்ச்மேனை கூட்டிகிட்டு வந்தோ அல்லது நண்பர்களை கூட்டிகிட்டு வந்தோ அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணலை. அந்த அளவுக்கு அவன் மிரட்டப்பட்டு விட்டான். இப்போ நம்ம யாரையும் இப்போ குறை சொல்கிற மாதிரி போக வேண்டாம். மிரட்டப்பட்டு விட்டான். அவன் வர முடியாத ஒரு சூழ்நிலை, பயம் அல்லது அந்த அளவுக்கு மிரட்டப்பட்டு விட்டான் அப்படின்னு அதில் வந்து எதிரி யாருன்னு தெரியாத ஒரு நிலைமை. இப்போ இந்த பெண் வந்து அங்கே போயிடுறாங்க. போயிட்டு அடுத்த நாள் வந்து தன்னுடைய தோழிகள்கிட்ட சொல்லி அங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஃபோக்சோ டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரியான காரணங்களை வந்துச்சுன்னா அதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் தகவல் சொல்கிறாங்க. தோழிகள்லாம் சேர்ந்து இவனை விடக்கூடாது. இதில் ஹிண்ட்ஸ் என்னென்னா, அந்த பாலியல் பலாத்காரத்துக்கு பிறகு அவன் சொன்ன வார்த்தை, அந்த சார் வருவார், அவர்கிட்டையும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிடு, நான் கூப்பிடும்போது வர வேண்டும். இந்த 2 டிமாண்டு தான் வந்து அந்த பொண்ணை வந்து சட்டத்தின் பக்கம் பயணம் பண்ண வச்சுருக்கு. சட்டப்படி நம்ம வந்து நடவடிக்கை அவன் மீது எடுக்கவில்லை என்றால், இல்லை ஒரு தடவை நடந்து போச்சு அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டோம்னா, அவன் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் வான்னு சொல்லியிருக்கான். அதன் பிறகு வேறு சார்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறான்னு வேறு சொல்கிறான். அப்போது வந்து பல்வேறு நபர்கள் வந்து இது மாதிரியான பலாத்காரங்களில் ஈடுபட்டுட்டால் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆகிவிடும். ஆக சட்டத்தின் முன்பு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்ததே ஹாஸ்டலுக்குள்ளே தான். அப்போ அவங்க வந்து அப்ரோப்ரியேட் ஃபாரம் அப்படின்னா அவங்க வந்து யூனிவர்சிட்டியோடைய இன்சார்ஜ் அவங்களாம் சேர்ந்து அங்கேயே ஒரு மனு எழுதிட்டு அவங்க வந்து காவல் நிலையத்தில் என்ன செய்கிறாங்க, வந்து நம்ம கோட்டூர்புரம் மகளிர் காவல் நிலையத்துக்கு வர்றாங்க. யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனாங்க அங்கே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து கோட்டூர் மகளிர் பத்மாதேவி அப்படிங்கிற ஒரு மகளிர் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து 100 கால்ஸில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு 100 கால்ஸில் செக் பண்ணும்போது நீங்கள் வந்து அருகில் உள்ள உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கோட்டூர்புரம் காவல் நிலையம் தான், அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு பத்மாதேவி உமன் இன்ஸ்பெக்டர், ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கனால பத்மதேவி என்கின்ற ஒரு உமன் இன்ஸ்பெக்டர் வாங்கி அதை செக்ஷன் 76, 77 அது புதிதாக போடப்பட்ட செக்ஷனில் போடுறாங்களா வழக்கு முறையாக பதிவு செஞ்சுட்டு அந்த பெண்ணை வந்து மருத்துவமனைக்கு அனுப்பிடுறாங்க. மருத்துவமனையில் அவங்க வந்து பாலியல் பலாத்காரம் நடந்திருந்தால் தான் நம்ம வந்து அவனை ப்ரூவ் பண்ணலாம். நீதிமன்றத்தின் முன்பு அந்த சான்றிதழ்கள் அப்ரூவ்டு டாக்டர்ஸு, ஆத்தரைஸ்டு டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி சான்றிதழ் கொடுத்துருந்தா தான் அவனை வந்து எதிரியை தண்டனைக்கு உட்படுத்த முடியும். அதனால் ப்ராப்பராக போலீஸ் என்ன செய்கிறாங்க, அந்த அம்மாவை எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் லா வந்து செட் இன்டு மோஷன், கம்ப்ளைண்ட் வந்துட்டாங்க, வழக்கு பதிவு பண்ணியாச்சு, விசாரணை தொடங்குது. அதுதான் செட் இன்டு மோஷன் சொல்கிறது. அதுலேருந்து தான் காவல்துறை பொறுப்பானோன்னே அந்த எஃப்ஐஆர் காப்பியுடைய ஒரு நகலை வந்து இந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. இது மேண்டேட்டரி. கண்டிப்பாக மனு கொடுத்தவர்கிட்ட ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும். இன்னொரு காப்பியை வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். இன்னொரு காப்பியை வந்து கோர்ட்டுக்கு அனுப்பணும். ஒரு காப்பி வந்து கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்து SCRB ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவுக்கு அனுப்பணும். இந்த 5 காப்பிகள் வந்து இந்த 5 ஏஜென்சிக்கு போய் சேரும்னீங்களா. இதில் ஏதோ ஒரு ஏஜென்சினா கம்ப்யூட்டர் ஏஜென்சி. இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சட்டப்பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்தியன் பீனல் கோட், அதில் 511 செக்ஷன் இருக்குது. அந்த இந்தியன் பீனல் கோடில் இருந்த செக்ஷனில் 376, 354 அப்படின்னு 351 பெண்களை மானபங்கப்படுத்துறது, அப்புறம் பெண்களை வந்து மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, அல்லது 376 இது 2லையும் போட்டு முன்னாடி பதிவு பண்ணுவாங்க. இப்போது புதுசாக வந்த சட்டத்தின்படி அது வந்து 76, 77 இந்த மாதிரியான செக்ஷனில் போட்டு பதிவு பண்ணிடுறாங்க. பதிவேற்றம் பண்ணும்போது லேசாக வந்து அதை வந்து பத்திரிகை நிருபர்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது எப்படியாவது இந்த எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும் அப்படின்ட்டு எல்லோருமே வந்து முனைப்போடு இருக்கிற போது அதில் வந்து ஒரு 2 பேர் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேர் வந்து விசாரித்தா தான் நீங்கள் வந்து யார் இந்த எஃப்ஐஆரை வந்து லீக் பண்ணாங்க. இது வந்து நியூஸ் மின்ட்டுடைய ஓனர் வந்து சமீர், ரெண்டாவது வந்து மகாலிங்கம் பொன்னுசாமி அப்படிங்கிறவர் வந்து பாலிமர் டிவியோடைய நிர்வாக ஆசிரியர், அப்புறம் தந்தி டிவி நியூஸ் 5 நியூஸ் ஜே. இவங்க வந்து என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த எஃப்ஐஆர் காப்பியை வந்து எப்படியோ பதிவிறக்கம் செஞ்சிடறாங்க,
அல்லது ஒரு காப்பியை பெற்றுக்கொண்டு அவங்க 14 சேனலுக்கு கொடுத்துட்றாங்க. எப்படி சார் அது பதிவிறக்கம் செய்யறதுக்கு? பதிவிறக்கம் செய்யலான்னா இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் பதிவு பண்ணி அது வந்து எஸ்சிஆர்பியில் போய் பதிவாகுது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அது பப்ளிக் டொமைனாக இருக்கும். அதில் வந்து எப்படியோ வந்து பதிவிறக்கம் இவங்க செஞ்சுட்டாங்கிறது உடனே காவல்துறைக்கு தெரிஞ்சு போயிடுது. ஓகே. தெரிஞ்ச உடனே காவல்துறையில் வந்து மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் உஷாராயிட்டு எப்படி வந்து இது வந்து வெளியில் போகுது அப்படின்னோடனே அது வந்து பல்வேறு சந்தேகங்கள். இது வந்து மனுதாரர் கொடுக்கப்பட்ட காப்பியா, இல்லை உயரதிகாரிக்கு அனுப்பப்பட்ட காப்பியா, நீதிமன்றத்துக்கு அனுப்பின காப்பியா, அல்லது பதிவேற்றம் செய்த காப்பியா, இது எந்த இடத்துல லீக் ஆச்சு அப்படிங்கிறத வந்து யாராக இருந்தாலும் சட்டப்படியான தப்பு. அதுக்கு ஒரு எஃப்ஐஆரை போடுங்க. வாழ்க்கையிலே முதல்ல எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டது இந்த வழக்கு தான். ஆக காவல்துறை வந்து ரொம்ப உஷாராக கையாண்டிருக்காங்க. அது வந்து உடனே இந்த 14 பேர் தான் வந்து லீக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வான் பண்ணி அவங்கவுங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த எஃப்ஐஆர் லீக் அப்படிங்கிற ஒன்று வந்துச்சு. அது வந்து மாநில மகளிர் ஆணையம் அவங்க வந்து விசாரித்த போது கூட இது வந்து டெக்னிக்கல் எரர் தான். எப்படி சார் அது சாதாரணமாக எப்படி டெக்னிக்கல் எரர்னு சொல்ல முடியும்? எப்படி கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் பண்ணி ஆன்லைனில் வந்து எஸ்சிஆர்பி போகுது பார்த்தீங்களா, எஸ்சிஆர்பியோட டொமைனில் போய் ஒரு கம்ப்யூட்டர் அடித்து நம்ம வந்து அதை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அப்படி செய்யும்பொழுது இது மாதிரி சென்சிட்டிவ் கேசஸ்ஸு, மகளிர் சம்பந்தமான கேஸு, கம்யூனிட்டி சென்சிட்டிவு, அல்லது போக்சோ வழக்குகள், குழந்தைகள் வழக்குகள்லாம் வந்து ஹைட் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே, ஹைட் பண்ணி அனுப்புவாங்க. இது இந்த சட்டப்பிரிவு வந்து ஐபிசியிலிருந்து இந்த புதிதாக அறிமுகப்படுத்த சட்டம் இருக்குதுங்களா, அதனால் எந்தெந்த பழைய செக்ஷனை ஹைட் பண்ணியிருந்தாங்கல்ல, இந்த செக்ஷன் ஹைட் பண்ணாமல் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனால் பதிவிறக்கம் செய்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. பதிவிறக்கம் ஆன உடனே அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் இந்த செக்ஷன்லாம் வந்து ஹைட் பண்ணுங்கன்னு ஹைட் பண்ணிட்டாங்க. இனிமேல் யாருமே வந்து பதிவிறக்கம் பண்ண முடியாது. ஆக்சுவலி அது ஒரு சீக்ரெட் டொமைனாக தானே இருக்கணும், அது எப்படி பப்ளிக் டொமைனாக இருக்கு? இல்லை, அது வந்து எஸ்சிஆர்பிங்கிறது வந்து நீங்கள் வந்து எந்தெந்த வழக்குகள் எல்லாம் வந்து பப்ளிக் வந்து ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் கொடுக்கறதுக்கு அந்த காப்பியை கொடுக்கலாம். என்ன மாதிரியான வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சரியான செக்ஷனில் பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி அந்த சரியான செக்ஷனில் தான் வந்து விசாரணை நடந்துட்டு இருக்குது, பதிவிறக்கம் போட செய்வாங்க. இல்லை நீங்கள் வேறு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, எஸ்சிஆர்பியில் வேறு எஃப்ஐஆர் இருக்குது, அப்படி நாங்கள் வந்து என்ன செக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டோமோ அதனுடைய நகல் அன்றைய தேதியில் கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அன்றைய தேதியிலே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், எஸ்சிஆர்பி அனுப்பியிருக்கோம், நீதிமன்றத்தில் அனுப்பியிருக்கோம், பப்ளிக்கில் ஒரு காப்பி கொடுத்துருக்கோம். அதனால் நாங்கள் வந்து நடுவில் சட்டத்தை எதுவும் மாற்றவும் இல்லை, மறைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் அது. ஓகே. ஸோ திஸ் இஸ் த மேட்டர். அது வந்து இப்போ எஸ்சிஆர்பியில் அந்த மகளிர் ஆணையம், மாநில மகளிர் ஆணையம் கூட வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து இப்படி தான் இது நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சி யாரும் காவல்துறையிலேருந்து வேண்டுமென்றே செய்யவில்லை. இது வந்து வேறு ஏஜென்சிஸ் இப்படி பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேசஸ் எல்லாமே சார் இது வராது. இது மாதிரி இனிமேல் யாரும் பதிவிறக்கம் செய்ய முடியாது. நல்ல கேள்வி கேட்டீங்க. இனிமேல் இதே மாதிரி புதிய சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட வந்து இந்த மாதிரி பெண்களை மானபங்கப்படுத்துதல், பாலியல் பலாத்காரம், குழந்தைகளுக்கான போக்சோ வழக்கு இதெல்லாம் இப்போ ஹைட் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து யாரும் வந்து அதை டொமைன்லேருந்து எடுக்க முடியாது. அந்தளவுக்கு அது லாக்டு, சீல்டு. இப்போ யார் வந்து பர்பஸ்ஃபுல்லாக யாராவது வந்து எடுத்திருந்தாங்கன்னா ஒரு எஃப்ஐஆருங்கிறது வந்து முதல் தகவல் வரைக்கும் ஒரு கேஸ், a case has been registered and it is under investigation. It will be a confidential investigation. The action will be taken on them. Whoever misplayed, foul played in this matter will be properly punished. அது வந்து இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். அது ஒரு ஆஸ்பெக்டில் அது போயிடுது. ரைட், அது ஒரு ஆஸ்பெக்ட். இப்போது விசாரணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இரவு யாரெல்லாம் வந்து அந்த நம்ம டவர் லொக்கேஷன் போட்டு யாரெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் பர்டிகுலர் அந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பெண் வந்து என்ஜினியரிங் காலேஜுடைய கடைசி பில்டிங்கில் ஓரமாகி உட்காந்து காதலனோடு பேசிக்கொண்டார். அங்கேருந்து பிடபிள்யூ பில்டிங் ஒன்று பயன்படாத பழைய ஒரு பில்டிங்கில் இருட்டான இடத்துக்கு அழைத்து சென்றார். அந்த லொக்கேஷனில் எந்தெந்த ஃபோன்லாம் வந்து பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து டவரில் போட்டு கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. கண்காணிக்க ஆரம்பித்தோடனே இதில் யாரார் இதெல்லாம் வருதுன்னு போகும்போது இவங்களுக்கு தெரிந்த ஒரு நம்பர், ஒன்று வந்து செல்ஃபோனுடைய நம்பர், இன்னொன்று வந்து சிசிடிவியில் வந்து நீங்கள் சொன்னீங்களே 57
57 வந்து 37 பக்கம் ஒர்க் பண்ணுது, மீதி ஒர்க் பண்ணல. ஓகே. பாதிக்கு மேலே ஒர்க் எந்த பண்ணல. ஃபுட்டேஜஸ் வந்த மாதிரி தெரியலையே சார். அல்ல, அந்த ஃபுட்டேஜை தான் வந்து இப்போ ஏற்கனவே வந்து ஆம்ஸ்டாங் கேஸில் ஃபுட்டேஜ் எப்படி வெளியே வந்துச்சுன்னு கேட்டிங்க இல்லையா? இப்போ வந்து ஃபுட்டேஜை வந்து போலீஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது கோர்ட்டில் தான் ஆஜர்படுத்துவாங்க. ஆம்ஸ்டாங் கேஸில் வந்து எப்படி வந்து வெட்டினது, யார் யார் வந்தது, சரி இது போலீஸ்லேருந்து எப்படி போச்சுன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாச்சே இல்லையா? அதனால தான் இந்த முறை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, போலீஸ் வந்து ஃபுட்டேஜை வந்து நீதிமன்றத்தில் ப்ராப்பராக சீல் பண்ணி நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஃபுட்டேஜஸ் இருக்கு. ஆனால் ஃபுட்டேஜஸ் இருக்குது. ஃபுட்டேஜஸை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்து எக்ஸ்கான்விட் எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணும்போது ஒன்று செல்ஃபோனு, இன்னொன்று வந்து இந்த அக்யூஸ்ட் குற்றவாளி ஞானசேகரன் அந்த இடத்துல கடந்து போகிறான். ஓ, ஞானசேகரன் வந்துட்டு போயிருக்கான், இவன் வந்து எக்ஸ்கான்விட் தான் அப்படிங்கிறது இமீடியட்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கு முன்னாடி லோக்கலில் இருக்கிற ரவுடி பசங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு இரவே வந்து இவன் தான் அக்யூஸ்டுங்கிறத வந்து ஒரே நாள் இரவு சாயந்தரம் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அன்ற நைட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எர்லி மார்னிங் போய் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவர் வந்து சோற்றை தாண்டி குதிக்கிற பொழுது என்ன நடந்தது? சுவற்றை தாண்டி குதிக்க போலீஸ் பிடிக்க போகிறாங்க சார். அவர் ஞானசேகரன் வந்து ஆஜான பகுவாக ஒரு கபடி பிளேயர் மாதிரி, ஒரு ஃபுட்பால் பிளேயர் மாதிரி உயரமாக இருக்கிறாரு. அவரை வந்து காவல்துறை வளைச்சி பிடிக்குது. அப்போ அவர் என்ன செய்கிறார், காலு கை உடஞ்சி போச்சு. எப்படி சும்மா உடைக்குமா? அவர் வந்து தாண்டி குதிச்சு பக்கத்தில் எப்போவுமே வந்து அந்த சாக்கடை ஆறு இருக்கு இல்லையா, போரில் நீங்கள் வந்து கோட்டூர்புரத்தில் வந்து சாக்கடை ஆறு கொடுக்கலாம், அதுக்குள்ளே குதிச்சு ஓடி போயிடுவாராம் முன்னாடியெல்லாம். ஓகே. அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து அவர் சாக்கடை ஆற்றில் குதித்து நீந்தி ஓடக்கூடிய பழக்கமுடையவருங்கிறத இப்போ நம்ம எடுத்திருக்காங்க ரெக்கார்டு. அப்போ தாண்டி குதிக்கும் பழக்கமுடையவர் தான். எனவே தாண்டி குதிக்கும் போது அவருக்கு கையும் உடஞ்சிருது, காலும் உடஞ்சிருது. ஸோ அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாவு கட்டு போட்டு, இல்லைங்க நாங்கள் உண்மையான எதிரியை கைது செய்து விட்டோம். அவருடைய செல்ஃபோனு தான் அங்கே வந்து டவரில் வந்திருக்கு, அவருடைய புகைப்படம் வந்துச்சு, ரெண்டுமே ஆதாரம். அப்புறம் இந்த பெண்ணோட வந்து எப்போவுமே வந்து எஃப்ஐஆர் போட்டதுக்கு பிறகு, முதல் விசாரணை செஞ்சதுக்கு பிறகு பெண்ணை மீண்டும் விசாரிக்க வேண்டும், அவருடைய இருப்பிடத்திற்கு தான் சென்று விசாரிக்க வேண்டும் என்று சிஆர்பிசி சொல்லுது. அதனால் எல்லாருமே வந்து அவங்க கான்ஃபிடென்ஷியலாக ஒரு இடத்துல அந்த பெண்ணை வச்சுக்கிட்டு, அந்த பையனையும் அண்ணா யூனிவர்சிட்டியில் வச்சுட்டு, இந்த டீம் ஆஃப் பீப்புளெலாம் அவங்கள போய் ரகசியமான இடத்துல தான் விசாரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முறைப்படி நடந்துட்டு இருக்குது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முன்னாள் காவல்துறை உதவியாளங்கிற முறையில் இந்த விசாரணையெல்லாம் சரியாக போயிட்டு இருக்குதான்னு பார்க்கும்போது எனக்கு தெரிந்த பதிவுகளில் இதெல்லாம் சரியாக போயிட்டுருக்கு. ஆக எதிரியை கைது செஞ்சு இப்போ வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர். இதில் என்ன செஞ்சிங்கன்னா, இந்த செக்யூரிட்டிக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறபோது அங்கே வந்து 140 கான்ஸ்டபிள் தான் இருக்காங்க, 140 செக்யூரிட்டி இருக்காங்க. அதில் வந்து 11 கேட் இருக்குது. 11 கேட்டுக்கு இல்லைங்க இப்போ இல்லை 440 பேர் இருக்காங்க. ஒரு 140 செக்யூரிட்டியை வந்து 4 பிரிக்கிறாங்க. ஒரு இதுக்கு வந்து 40 பேர், நம்ம உண்டாங்க 12, மீதி 20 பேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸு. அந்த 12 பேர் வந்து 11 கேட்டில் நிற்கணும். ஒரு கேட்டுக்கு 4 பேர். ஆக கேட்டில் நிற்கிறதுக்கு மட்டும்தான் அங்கே ஆள் இருக்குது. இது மிகப்பெரிய லேப்ஸு. அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து 189 ஏக்கர் பரப்புடையது. அது வந்து 436 கல்லூரிகளை கொண்டது. தமிழ்நாட்டுடைய அடையாளம், இந்தியாவுடைய பெருமைக்குரிய இடம். தமிழ்நாட்டு மக்களில் வந்து யாரெல்லாம் வந்து +2ல் வந்து உயிரை கொடுத்து 12 ஆண்டுகள் படித்து முடிச்சுட்டு உயர்ந்த மதிப்பெண் பெறுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த தலைமையகத்தின் கீழே தான் 439 காலேஜ் இயங்குது. இது கீழே வந்து 6 பல்கலைக்கழகங்கள் இயங்குது. இத்தனையுமே நிர்வாகிக்க வேண்டியது உயர்கல்வித்துறை அமைச்சர். உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து முன்னாடியே வந்து திரு பொன்முடி அவர்கள் வந்து சரியாக செயல்படவில்லை என்றோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசு அவரை நீக்கி கோவிச்செழியன் என்பவரே வந்து இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிச்சிருக்குது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பல்கலைக்கழகத்துக்கு போதிய செக்யூரிட்டி அடுத்த மாதத்துக்குள்ளே நாங்கள் நியமிச்சிருவோம் அப்படின்னு இப்போ தான் சொல்கிறாரு. அதாவது ஒரு சம்பவம் நடந்ததான் நடந்து. அப்போ நாங்கள் 6 முறை நாங்கள் தான் முதலமைச்சராக இருந்தோம், 7வது முறை நம்ம தான் வரணும் அப்படின்னா, 6 முறை முதலமைச்சராக இருந்த உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் 11 கேட் இருக்குது. அங்கே ஒரு செக்யூரிட்டி கேட்டுக்கு 4 செக்யூரிட்டி தான் இருக்கான். இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு 4500 பேர் 5000 பேர் படிக்கிறாங்க. அது ஃப்ளோயிங் பாப்புலேஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000-2000 பேர்
காய்கறி கொண்டு வருவேன், புத்தகம் கொண்டு வருவேன், கம்ப்யூட்டர் கொண்டு வருவேன். அவ்வளோ சரக்கு வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்கிற இடத்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 40 பேர், ஒரு கேட்டுக்கு 4 பேர் போதுமா? இந்த மாதிரியான டெக்னிக்கலி வந்து நீங்கள் வந்து இந்த இவ்வளோ பெரிய அதாவது பொன்முட்டையை உங்கள் கையில் கொடுத்தும் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களே. அதாவது அந்த 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 அரசு இயந்திர பாத்திரத்தை பார்த்து தான் வந்து இந்த ஜனங்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. முன்னாடி ஒரு காலத்தில் கல்வி அறிவே இல்லாத போது யாருமே வந்து கடந்து சென்று விடாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் எத்தனை செக்யூரிட்டி போட்டிருக்கீங்க? ஒரு கேட்டுக்கு 4 பேர் தான் இருக்கான். உள்ள இத்தனை மக்கள் உலாவுகின்ற இடத்துல வந்து அவர்களை கண்காணிப்பதற்கான ஏஜென்சி உங்ககிட்ட இல்லை. பெட்ரோல் வண்டி எப்பாவது தேவைப்பட்டால் உள்ளே போகும், மீதி நேரத்தில் வந்துடும். அட்மிஷன் சமயத்தில் அங்கே வந்து 100கணக்கான பேர் புரோக்கர்கள் உள்ளே வந்து நான் சீட்டு வாங்கி தரேன், நீ சீட்டு வாங்கி தரேன், பல பேர்கிட்ட பல லட்சம் ரூபாய் லஞ்சமாய் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகி விடுகிறார்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குனே ஒரு 100 பேர் சுற்றுறான். இதெல்லாம் நீங்கள் எப்போ கற்றுக்க போகிறீங்க? எத்தனை முறை நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அப்படியெல்லாம் வந்து மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கேட்டீங்களா இல்லையா? எஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதான். ஆக நான் என்ன சொல்கிறேன், இனிமேலாவது யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவங்க வந்து இந்த யூனிவர்சிட்டிக்குன்னு வந்து தனியாக வந்து செக்யூரிட்டி கார்டு பண்ணணும். செக்யூரிட்டி கார்டு வந்து யூனிவர்சிட்டி செக்யூரிட்டி விங் அப்படிங்கிற ஒரு விங்கை நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த 435 காலேஜுக்கும் அந்த ஊரில் இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த செக்யூரிட்டியை போட்டு அவங்க அந்த மக்களை வந்து அந்த மாணவர்களை அந்த இளம் வருங்கால வந்து மந்திரிகளை, வருங்கால அறிஞர்களை, வருங்கால விஞ்ஞானிகளை வந்து காப்பாற்றி கரை சேர்த்து அடைக்காத்து அனுப்ப வேண்டியது அரசின் கடமையா இல்லையா? ஆனால் அவங்களோட வைஸ் சான்சலர் நியமிக்கல அப்படிங்க சொல்றீங்க. வைஸ் சான்சலர் எங்கே நியமிக்கல? அண்ணா யூனிவர்சிட்டியில் நியமிக்கல, மதுரையில் நியமிக்கல, திருச்சியில் நியமிக்கல, கோயம்புத்தூர் நியமிக்கல. அப்போ யூனிவர்சிட்டிக்கு வந்து வைஸ் சான்சலரே போடாமல் நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 4 லட்சம் பேரை வந்து நாங்கள் படிக்க வைக்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தனுக்கும் வந்து 3 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா ஃபீஸ் போட்டு அத்தனை தாய்மார்களும் கடனாளியாக மாறிக்கொண்டிருக்கிறார்களே. அப்படி வந்து நாங்கள் நாட்டு மக்கள் அத்தனை பேர் கடனாளியாகி நாங்கள் வந்து படிக்க வச்சு கொண்டு இருக்கிறோமே. அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு வழங்காமல் நீங்கள் வந்து பணத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிற ப்ரைவேட்டு காலேஜ் ஓனர்களுக்கு நீங்களாம் வந்து மஞ்சம் பிரித்து எல்லாம் வந்து விசிறி கொண்டிருக்கிறீங்களா? பஞ்சாமரம் வீசி கொண்டிருக்கிறீங்களா? இல்லைங்க, காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலை இது பெரிய படிப்பினை என்னென்னா, அனைத்து கல்லூரிகளுக்கும் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து தனியாக செக்யூரிட்டி ஏஜென்சி, அதுக்கு வந்து இப்போ ஹோம் கார்டில் இருக்கிற மாதிரி வந்து அதுக்கு ஒரு தலைமை பொறுப்பாளர், 435 காலேஜில் இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கா, எல்லாருமே வந்து அந்த வளாகம் முழுவதுமே வந்து பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து செய்ய வேண்டியது அரசின் கடமையா இல்லையா? அதை தானே மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அடுத்த முறையும் நம்ம தான் வரணும், 350 சீட்டு நம்மளே வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கி என்னப்பா பண்ண போகிறீங்க? எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, ரைட்டு, நீங்களே ஆட்சிக்கு வாங்க, ரைட்டு. என்ன பண்ண போகிறீங்க? இந்த நாட்டு மக்களுடைய கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி மதுரையிலேருந்து உமாராதி போயிட்டு குஷ்பு மேடத்தை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஊர்வலம் நடத்த போனால் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஊர்வலம் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் வந்து ஊர்வலம் நடத்த வச்சுருங்க. சீமான் வந்து அவரை வந்து ஊர்வலத்துக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி அவரை ஏற்றி விட்டு அனுப்பிடுறீங்க. அதாவது பேச்சுரிமை, எழுத்துரிமை, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து தம்பி செக்ஷன் 14, 15, 16 பாருங்க, இதுலலாம் வந்து பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லாம் கொடுத்துருக்குது. கான்ஸ்டியூஷன் படி தானே வந்து எந்த அரசாக இருந்தாலும் நடக்கணும். பேசுகின்ற உரிமையும் தனக்கு ஆபத்துங்கிற போது ப்ரொடெக்ட் பண்ணுற உரிமையும் போராடுகின்ற உரிமையும் மக்களுக்கு இருக்குதா இல்லையா? அப்போ தானே அந்த கருத்து உங்களுடைய மனசில் வந்து ஏறும். என்னங்க, அதையெல்லாம் வந்து சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறத உணர்ந்து சுதந்திரமாக செயல்பட விடணும். ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் திட்டத்தின்படி சேகர் பாபுக்கு நம்ம ஒரு மெசேஜ் இதில் கொடுத்துடலாம். ஓகே. தமிழ்நாட்டில் வந்து 5000 கோயில்கள் இருக்குது. எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடத்துறீங்க. ஏற்கனவே வந்து பொன்மாணிக்கவேல்னு ஒரு ஐஜி இருக்கார், தெரியுமா உங்களுக்கு? எப்படி மீசை வச்சிருப்பாரு அவர்? பொன்மாணிக்கவேல் எப்படி மீசை வச்சிருப்பாரு? இப்படி மீசை வச்சிருப்பாரு. மீசை வச்சுட்டு அவர் என்ன செய்வார்? கோயில்களில் கொலை போன சாமி சிலையெல்லாம் வரல, அமெரிக்காவில் 4 சிலை இருக்குது, ஆஸ்திரேலியாவில் சிலை இருக்குது, லண்டனில் சிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்கிறார். சரி, இவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிற கோயிலில் அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலான்னு சொல்கிறாங்க. அனைத்து ஜாதிக்காரனையும் செக்யூரிட்டி கார்டாக கொண்டு போய் உள்ளே விடுங்க, நிறுத்துங்க. நீங்கள் சமூக நீதி பேசிட்டு உங்களால் அர்ச்சகர் தான் கொண்டு போய் போட முடியல. எல்லா ஜாதிக்கும் கோட்டாப்படி வந்து செக்யூரிட்டி கார்டை எடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒரு 200 பேரை போடு,
எல்லா ஜாதிக்காரனும் உள்ளே போயிடுவானா இல்லையா? கோயில் நுழைவு போராட்டம் தான் நடத்திட்டு இருக்கான். செக்யூரிட்டி கார்டு போடுறத வந்து எந்த யாராவது நிறுத்த போகிறாங்களா? கோயில் இருக்கிற எந்த குறுக்களாவது வந்து செக்யூரிட்டி கார்டு போட வேணாம் சொல்ல போகிறாங்களா? அரசில் வந்து இப்போ வந்து இத்தனை 1000 கிலோ தங்கம் எனக்கு கிடச்சிருக்குது, எல்லாம் வந்து நிதியாக வந்து மாற்றி வந்து நான் வந்து பேங்கில் வச்சு வைப்பு நிதியாக மாற்ற போகிறேன்னு சேகர்பாபு சொல்கிறாரா இல்லையா? ரைட்டு, அந்த தங்கத்தை வைக்கிறீங்க. இந்த சாமி சிலைகள் அத்தனை பேர் பொதுமக்கள் போகிற பொழுது நீங்கள் வந்து திருத்தணி கோயில் எடுத்துங்க. திருத்தணி ஓரளவு நல்லா நடக்குது. ஸ்ரீரங்கம் கோயில் எடுத்துங்க, பழனி கோயில் எடுத்துங்க, எல்லோரும் விரும்பி போனால் திருச்செந்தூர் கோயில் எடுத்துங்க. எந்த கோயிலையாவது போய் பாருங்கள், 200 ரூபா கொடுத்தா ஸ்பெஷல் தரிசனம், 2000 ரூபா கொடுத்தா இப்படி சந்து வழியாக கூட்டிகிட்டு போகிறேன், 3000 ரூபா கொடுத்தா பின்னாடி கூட்டிகிட்டு போயிடுறேன். இந்த மாதிரி வந்து அநீதியும் அநாகரிகமும் நடந்துட்டு இருக்குது. உங்கள் காதுகளில் ஏறவில்லைன்னா சேகர்பாபு தாடியை வச்சுக்கிட்டு என்னங்க எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடத்திட்டு வந்த நீங்கள் வந்து கட்டுமான பணிகளில் எதில் கமிஷன் வருமோ அதை மட்டுமே தான் பண்ணுவீங்களா? அந்த கோயிலை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ண மாட்டீங்களா? டெம்பிள் செக்யூரிட்டி திருப்பதி கோயிலுக்கு இப்போ போகிறாரா இல்லையா சேகர்பாபு? திருப்பதி கோயிலுக்கு போகிறாரா இல்லையா சேகர்பாபு? அங்கே டெம்பிள் செக்யூரிட்டின்னு போட்டிருக்கான். அம்மாவார் குடி ఒకటి ఉండాది, ఎడ ఉండాది కింద మనం తిరుపతికి వచ్చేటప్పుడు అమ్మవారి గుడి ఉండాది. நான் அம்மன் கோயில் இருக்குது, அம்மா திருப்பதிக்கு மேலே இருக்குது, அவருடைய துணைவியார் கீழே இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து டெம்பிள் செக்யூரிட்டி தான் ஒர்க் பண்ணுது. ఆడ ఎట్లా రిక్రూట్ చేస్తారో చెప్పండి సేగర్బాబు గారు. మీరు తిరుపతికి పోయి వస్తూ ఉన్నారు కదా, అక్కడ సెక్యూరిటీ రిక్రూట్మెంట్ చేసి సెపరేట్ టెంపుల్ సెక్యూరిటీ ఉండారా కదా, ఇక్కడ ఎందుకు క్రియేట్ చేయలేదు మీరు చెప్పండి. నేను తెలుగులో మాట్లాడుతున్నా. సేగర్బాబు గారు మీకు తెలీదా? ఇప్పుడు తిరుపతికి మన రామేశ్వరం గుడి ఉండాలి, శ్రీరంగం గుడి ఉండాలి, వీళ్ళు తిరుచెందూరు గుడి ఉండాలి. జనాలంతా ఎక్కువ పోతా వస్తూ ఉంటారు కదా, వాళ్ళకి సెక్యూరిటీ లేదు, అరేంజ్మెంట్స్ లేదు, ఏమీ లేదు. మీరు ఎందుకు అరేంజ్మెంట్ చేయలేదు? சார் இப்போ இந்த யாரும் சாருக்கு ஒரு விளக்கம் இப்போ வந்து இதெல்லாம் ஃபைனலாக என்ன சார் பண்ணணும்? இப்போங்க இந்த ஞானசேகரன் பிடிச்சிருக்காங்க, இதுக்கு யாருந்த சார் இன்னொரு குற்றவாளி இருக்காங்க சொல்லியிருக்காங்க, கைது செய்யப்பட்டு விட்டார். அவர் வந்து ஃப்ராக்சர்லாம் ஆகிட்டதுங்கிறதுனால அவர் என்ன செஞ்சுருக்காங்க, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கான சான்றிதழை பெற்று அவருக்கு ஆண்மை பரிசோதனை பண்ணணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டெக்னிக்கலி வந்து இந்த மாதிரியான வழக்கில் ஒரு பாலியல் பலாத்காரம் செய்கின்ற அளவுக்கு சில பேர் என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா, எனக்கு ஆண்மையே இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தவங்களாம் இருக்கான். புரிதா தம்பி உங்களுக்கு? அதனால் அவனுக்கு என்ன செய்யணும், கை கால் உடைந்தது உண்மைதான் அப்படிங்கிறதுனால அவனை வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் இருப்பாங்க. அவன் வந்து ஆண்மை பரிசோதனை செஞ்சு ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணுகின்ற அளவுக்கு தகுதியுடையவன் தான் அப்படின்னு சான்று பெற்ற வேண்டும். இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல் என்கொயரி, நம்ம வந்து யாருக்கும் தெரியாமல் காவல்துறை விசாரிப்பாங்க, அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரியான என்கொயரிலாம் முடிச்சதுக்கப்புறம் அவனை கஸ்டடி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து அந்த பெண்ணை வந்து இந்த டீம் எல்லாருமே போய் மீண்டும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் அந்த பையனையும் விசாரிக்கிறாங்க, இந்த காதலியையும் விசாரிக்க, இந்த காதலி 2 பேரையுமே வந்து மீண்டும் வந்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அந்த பெண் வந்து பல்வேறு உண்மைகளை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லும்போது அந்த சார் கூடவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாராக உறுதிப்படுத்தப்படுகிறது. அதைத்தான் தமிழகம் முழுவதும் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்போ இந்த செல்ஃபோனில் வந்து லேபுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. எந்த சார் கூட அவன் தொடர்பில் இருந்தான், எந்த காரில் வந்து இறங்கணும், நம்ம 3 ஹிண்ட்ஸ் கொடுக்கலாம். எந்த காரில் வந்து யாருடைய காரை அவன் பயன்படுத்தி அங்கே வந்தான், எந்த சாரை அவன் குறிப்பிட்டான் அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து இந்த கேள்வியை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அவங்க 2 பேரும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆக கஸ்டடி எடுத்ததுக்கு அப்புறம் யாராக இருந்தாலும் அந்த சார், இப்போ திருமாவளவன் கூட வந்து நேற்று ஏர்போர்ட்லேருந்து திருப்பி வரும்போது யார் அந்த சார் என்கின்ற ஒரு கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு அவரும் வந்து மௌனம் கலைத்து விட்டார். இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது, நேர்மையான புலன் விசாரணை தேவைன்னு நேர்மையான புலன் விசாரணை தேவை அப்படின்னு திருமாவளவனும் வந்து மௌனம் கலைத்து விட்டார். இப்போ வந்து எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொன்னாலும் வந்து இந்த பாலியல் பலாத்கார வழக்குகள் அதிகரித்து கொண்டே போகிறது, புள்ளி விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்லி எஸ்சிஆர்பியில் வந்து எத்தனை % வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத சொல்லி தனக்குத்தானே வந்து உங்ககிட்ட போராடலை நானே அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சவுக்கு வாங்கிட்டு வந்து அடிச்சுக்கிட்டார். ஸோ பழனிசாமி வந்து இது வந்து சாராயம், போதைப்பொருள் மற்றும் வந்து பாலியல் பலாத்கார வழக்கு, சாதி ஆன்மீக கொலை வழக்கு இத்தனையுமே வந்து ஏறிக்கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனவே
நீங்கள் என்ன செய்யணும்னா யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம நீதியின் முன்பு நீதியின் முன்பு அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு சரியான தீர்வை வழங்குவதற்கான விசாரணையை வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். ஓகே சார். ஏன்னா காவல்துறை பொறுப்பினுடைய அமைச்சராக இருக்கிறவர் தமிழக முதல்வர் தான். அவர் திரு அருண் அவர்கள் அதை சூப்பர்வைஸ் பண்ணாலும் அவ்வப்போது கேட்டு தெரிந்து இத்தனை மக்களும் இதுக்கு என்ன கேள்வி கேட்கிறார்களோ அதுக்கு பதில் சொல்ல என்றாலும் மக்களின் மனதில் ஒரு கேள்விக்குறி நிலையாக நிலைத்து போகும் என்பதை மட்டும் தெரிவித்தேன். தொடர்ந்து பேசும் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.